அட பாவிகளா! ஆர்சிபி, மும்பைலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச வின் பண்ணி ஜாலியா இருக்காங்க. ஆனா எங்கள இப்படி கொசு அடிக்கிற மாரி அடிச்சிட்டீங்களேய்யா! இப்படி சிஎஸ்கே ராஜஸ்தான பார்த்து சொல்ற மாரி தான், இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் 127 ரன் தான் எடுத்தாங்க. அங்கேயே தெரிஞ்சு போச்சு சிஎஸ்கேவோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி. இந்த 127 ரன் தான் டார்கெட்னவுனே ராஜஸ்தானுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு போலங்க. ஏன்னா சும்மாவே வைபவ் சூரியவன்சி அடி அடின்னு அடிப்பாரு. இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து அசத்துறாருங்க. இதுலயும் சிஎஸ்கே இன்னைக்கு மேட்ச்ல ஒரு புவரான ஃபீல்டிங்கை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல மேட் ஹென்ரியோட பால்ல கார்த்திக் சர்மா வைபவ் சூரியவன்சியோட ஒரு அழகான கேட்சை வந்து டிராப் பண்ணிட்டாரு. டிராப் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பாலை ஃபோருக்கு போக விட்டுட்டாருங்க. அங்கே தெரிஞ்சு போச்சு சிஎஸ்கே தேற மாட்டாங்கன்னு சொல்லி அங்க அடிக்க ஆரம்பிச்சாரு வைபவ் சூரியவன்சி. அதுக்கப்புறம் மனுஷன் சும்மா 6-4 சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாருங்க. இன்னைக்கு மேட்ச்ல வெறும் 15 பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு சிஎஸ்கே விக்கெட் எடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வைபவ் சூரியவன்சி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அன்சுல் கம்போஜோட பால்ல வந்து வைபவ் சூரியவன்சி அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் துருவ் ஜுரலும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகி இதுல மேட்ச் முடிஞ்சிடும் நினைக்கும் போது அப்பதான் அன்சுல் கம்போஜ் நான் துருவ் ஜுரலோட விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு துருவ் ஜுரலோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரியான் பராகும் சேர்ந்து என்ன சேஸ் பண்றதுக்கு அவ்வளோ பெரிய டார்கெட்டா இதை ஈஸியா முடிக்கிறோம் அப்படின்னு 13வது ஓவர்ல இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளா 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே மொதல் மேட்சை பார்க்கும்போதே இந்த சீசன்ல சிஎஸ்கே தேற மாட்டாங்களோ அப்படின்னு தாங்க தோணுது. ஏன்னா நம்ம நினைச்சது ஒண்ணு, இன்னைக்கு நடந்தது ஒண்ணு. நம்ம என்ன நினைச்சோம், சஞ்சு சாம்சன்லாம் வந்தனால சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் சூப்பரா ஆயிடுச்சு, பவர் பிளேல தெறிக்க விட போறாங்க, அண்ணா அதை பண்ண போறாங்க இதை பண்ண போறாங்கன்னு பார்த்தா, ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இவ்வளோ மோசமா சொதப்பி வச்சிருக்காங்க. சிஎஸ்கே தோத்தது பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் வந்து நடந்த 2 மேட்ச்லயுமே எல்லா டீமுமே 200 ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருக்காங்க. ஆனா சிஎஸ்கே தான் ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படியே போச்சுன்னா இந்த சீசன்ல சிஎஸ்கே எப்படிதான் தேற போறாங்களோ தெரியல. இங்க பாருங்க, பேட்டிங்ல தான் சொதப்புனாங்கன்னு பார்த்தா பவுலிங்லயும் அன்சுல் கம்போஜ் மட்டும்தான் விக்கெட் எடுத்திருக்காரு. மற்ற எந்த பவுலர்ஸும் ஒரு உருப்படியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே இல்லை. இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து தோத்ததை தோல்வியா வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்ல பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த மேட்ச்ல வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே தப்பிச்சுக்குவாங்க. இல்லைன்னா சிஎஸ்கேவோட நிலைமை ரொம்ப கஷ்டம் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.